எஸ்ஏபிசி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் இந்த நிறைய தகவல் கிடைச்சிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஒரு புது தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சொன்னபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்ஏவுடைய எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிசிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பிசிக்கு அடுத்த வீக் இல்லைனா அதுக்கடுத்த வீக்கு விட்டுருவாங்க. ஆனால் 2 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும்னா, மேக்ஸிமம் பிசி எக்ஸாம் தான் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும்னு மறுபடியும் அந்த சார் எனக்கு சொல்லபடி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நானாக சொல்லலை. ஆனால் கொஸ்டின் பேங்க் எஸ்ஏக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் முன்னாடியே சொல்கிறாங்கன்னா, ஏன்னா எஸ்ஏவுடைய நோட்டிஃபிகேஷனுக்காண்டி பல தகவல் 2025 வராது. நிறைய பேர் கமாண்ட் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு லெட்டர் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க, கேட்டிருந்தாங்க வராதா வருமானு. அதுக்காண்டி தான் எஸ்ஐக்கு முதலே விட்டு கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகுதுன்னு இந்த தகவல் தவறானது. 2025 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா தவறாக பல பேர் 2025 நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறது தெரிஞ்சு டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபீஷியல் போர்டிலேருந்து நம்ம கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிறது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இது ஒரு லெட்டராக விட்டுருவோன்னு சொல்லிக்காண்டி எஸ்ஐக்காண்டி விட்டுருக்காங்க. இதே மாதிரி பிசிக்கு நெக்ஸ்ட் வீக் இல்லை அடுத்த நெக்ஸ்ட் வீக்கும் விட்டுருவாங்க கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிற மாதிரி. எதுக்காண்டி எஸ்ஐக்கு விட்டுருக்காங்கன்னா, அந்த சிக்கல்கள் நடக்கிறதுனால தான் எஸ்ஐக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்க போகுது சார் என்ன சொன்னாங்கன்னா, பிசி நோட்டிஃபிகேஷன் தான் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது என்னன்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. அவர் சொல்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நானாக சொல்லலை. அதே மாதிரி 2025 எஸ்ஏபிசி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எஸ்ஏவுடைய வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய லிஸ்ட்டு ஏற்கனவே விட்டுருந்தாங்க. 1500லேருந்து 1800 வரை இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது கன்ஃபார்ம் தான். 1500லேருந்து 1800 வேக்கன்சி கண்டிப்பாக இருக்குது எஸ்ஐக்காண்டி. எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. அதே மாதிரி பிசி மாணவர்களும் வேக்கன்சி எவ்வளோ இருக்கும்னா 7000லேருந்து 8000 வரை இருக்கும். பிசி மாணவர்களும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த லெட்ரு எஸ்ஏ நோட்டிஃபிகேஷனுக்கு விட்ருக்காங்க. அதே எஸ்ஏ நோட்டிஃபிகேஷனுக்காண்டி முன்னாடி கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிறதுக்காண்டி விட்ருக்காங்க. இதே பிசிக்காண்டி விட போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் அடுத்த நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் விட்ருவாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நோட்டிஃபிகேஷன் நெருங்க போது வரப்போகுதுன்னு அர்த்தம். சார் அந்த 42 பேர்த்தோடைய கேஸ் முடிஞ்சால் தான் சார் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார் என்ன சார் நீங்களே சொல்லிவிட்டு இப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அது லெட்ரு கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிறக்காண்டி தான் விட்ருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா 2023 எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் ட்ரைனிங் போகல. அதே மாதிரி இந்த 42 பேர்த்தோடைய கேஸு முடியலை. இது முடியாமல் எப்படி நம்மளுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் நம்மளை ட்ரைனிங் அவங்களோட சேர்த்து அனுப்பிச்சுடுவாங்கன்னா கிடையவே கிடையாது. இது எல்லாம் அது ட்ரைனிங் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த சார் அழுத்தி சொல்லிட்டார் எங்களுக்கு. அதை சொல்லிபடி தான் நம்மளுக்கு இந்த தகவல் நான் சொல்கிறேன். பிசி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, 90% வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் அழுத்தி சொல்லிட்டாருன்ட்ட. அந்த தகவல் படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் பிசி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமா எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வருமானு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க. இதே மாதிரி கொஸ்டின் பேங்க் பிசியோட நோட்டிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட் வீக் லெட்ரு மாதிரி போடுவாங்க. வேணால் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இல்லை அடுத்த வீக்கில் போடுவாங்க. எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே பிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அது அழுத்தி அவர் சொன்னார். அதேபடி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னபடி தான் நான் சொல்கிறேன். இது நானாக சொல்லலை. நிறைய பேர் கமாண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, ஃபோன் போட்டையும் கேட்டிருந்தீங்க. சார் நீங்கள் பிசி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சார் அப்படின்னு சொன்னீங்க. அது எஸ்ஏவுடைய நோட்டிஃபிகேஷனே கிடையாது. கொஸ்டின் தயாரிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ தான் சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். அந்த 42 பேர்த்தோட கேஸ் நடக்கிறனால 2025 நோட்டிஃபிகேஷன் வராதுன்னு சொல்லி பல பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஏக்காண்டி. அதுக்காண்டி சரி ஒரு கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகுன்னு போட்டிருந்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் உறுதி, அதுக்காண்டி தான் போடுறாங்க தவிர எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வராது. பிசி நோட்டிஃபிகேஷன் தான் முதல்ல வரும். ஆனால் 2025 2 நோட்டிஃபிகேஷன் உறுதி. வேக்கன்சி எப்பயும் போல தான் 1500லேருந்து 1800, 7000லேருந்து 8000 வரையும் பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெஸ்ட்டு பேட்ச் நம்மளுக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். டெலிகிராம் லிங்க் கமாண்டில் கொடுக்குறேன். பிடிஎஃப் இல்லாதவங்க பிடிஎஃப் கேளுங்க. கமாண்டில் எப்போயுமே லிங்க் இருக்குது. மேக்ஸிமம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நிறையா பேர்த்துக்கு அனுப்பிச்சி விட்ருந்தோம். நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் நெருங்கிருச்சு. மாணவர்கள் பிசி மாணவர்கள் எஸ்ஏ மாணவர்கள் தயாராகி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த அப்டேட்டில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.